ரீசென்ட் டைமில் ட்விட்டரை திறந்த உடனே ஃபஸ்ட்டு வர விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தனுஷ் அவர்கள் லண்டனில் இருக்க இந்த வீடியோஸ் தான். எதற்காக லண்டன் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பவன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் வந்து அங்கே ஓப்பன் பண்ண போயிருக்காங்க. அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் லண்டன் போயிருக்காரு. அவர் லண்டன் போனத நெறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கவங்க அவர பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் சினிமால இருக்க ஒரு கூட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அத விட அதிகமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஒரு தமிழ் நடிகர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆரவாரம் லண்டன்ல கிடைக்குதுன்னா, அது கண்டிப்பா நம்மளோட தனுஷ் அவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். தனுஷ் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது மட்டும் இல்லாம, அவர் வந்து என்னென்ன படங்கள் வந்து ஆங்கிலத்தில பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 படம் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தி எக்ஸ்ட்ரார்டினரி ஜர்னி ஆஃப் ஃபக்ரிங் அப்படிங்கிற ஒரு படமும், அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, த கிரே மேன் அப்படிங்கிற இந்த படம் தான். இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டாப் ஹீரோ நம்ம விஜய் மாரி இருக்க கிறிஸ் எவன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் சீன் தனுஷ் சார் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீனுக்கு இருக்க கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபைட் சீன ஒரு தமிழ் ஆக்டர் பண்ண முடியுமா அப்படின்னா, அது கண்டிப்பா தனுஷ் அவர்களால மட்டும் தான் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அவெஞ்சர்ஸ் கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து இன்க்ளூட் ஆவறதுக்கு நெறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கி வந்து த டூம் டே அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தில தனுஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கிரே மேன் படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் எடுத்த ரூசோ பிரதர்ஸா எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால, இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தனுஷ் வந்து இன்க்ளூட் பண்ணி பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லண்டன்ல தனுஷ் சாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து தனுஷ் சார்ட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய லீடிங் ஆக்டர்ஸோ, லீடிங் டைரக்டர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர நம்ம படத்துல இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற சில டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. எது அப்படி இருந்தாலும் சரி, தனுஷ் அவர்கள் தான் உண்மையான த ரியல் வேர்ல்டு பேன் இண்டியன் ஸ்டார் சொல்லணும்னா, அது தனுஷால மட்டும் தான் இருக்க முடியும். தனுஷ் சாரால மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம எல்லாராலுமே தெரிவிக்க முடியுது அப்படிங்கிறது இப்பவே தெரியுது.